பலம்தான். இழப்பதற்கும் பெறுவதற்கும் ஒன்றுமில்லை என்றானதற்கு மூப்பு எப்படிங்க வரும்? பெறுவதற்கும் இழப்பதற்கும் இனி ஒன்றும் கிடையாது என்று சொல்லுகின்ற அந்த துணிச்சல். நான் சொல்றேன், இந்த ஒற்றை பாட்டோடு நிறைவு செய்கிறேன், எனக்கான நேரம் நெருங்குகிறேன். என்னெல்லாம் கடல்ல நீந்த விடணும், இப்படி எல்லாம் டியூப் கட்டி நீச்சல் குளத்துல போடப்படாது. தமிழ் பேசும்போது ஒரு பாட்டு சொல்லி முடிக்கிறேன். குரங்கு இருக்குல்ல, குரங்கு, கோவத்துல சொல்லல, ஆசையில சொல்ல. தமிழ்ல ஆம்பளை குரங்குக்கு ஒரு பேரு, பொம்பளை குரங்குக்கு ஒரு பேரு. தமிழ்ல எத்தனை பேருங்கிறீங்க? ஒரே ஒரு விஷயத்துக்கு 1000 பேருங்க. தமிழினுடைய பலம் அது. நாம் சொற்களை இழந்துட்டதுனால வேற்று மொழிகளை நாம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சொல் வளம் மிகப்பெரியது. பாருங்க, ஆண் குரங்குக்கு வானரம்னு பேரு, பெண் குரங்குக்கு மந்தின்னு பேரு. குரங்கனுடைய இயல்பு என்னன்னா, எதனாலும் பிச்சு தான் மட்டும் சாப்பிடும், பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு பகிர்ந்து கொடுக்காதுங்கிறது ஒரு இயல்பாக வெளியில இருக்கின்றவர்கள் சொல்கிறார்கள். குற்றால குறவஞ்சியில் பாட்டு எழுதுகிறான் புலவன் திரிகூட ராசப்ப கவிராய். என்ன எப்படி எழுதுற பாருங்க, தமிழ் எவ்வளவு ருசியானது பாருங்க. சிலம்பு கேட்டிருப்பீர்கள், குற்றால குறவஞ்சி கேட்டது இல்லையா? சொல்றேன். ஆம்பளை குரங்கு உட்கார்ந்து இருக்கு, பொம்பளை குரங்கு உட்கார்ந்து இருக்கு. ஆம்பளை குரங்கு போய் பொம்பளை குரங்கு கிட்ட ஒரு பழத்தை கொடுத்து கொஞ்சுதான், சாப்பிட சாப்பிடன்னு கொஞ்சுதான். அந்த பொம்பளை குரங்கு மாட்டேன் மாட்டேன்னு திரும்பிக்கிச்சான். சரின்னு வேண்டா வெறுப்பா எடுத்து புடுங்கி சாப்பிட்டு இருக்கு. கீழெல்லாம் சிந்துச்சான். கீழெல்லாம் சிந்தின அந்த பழத்தை வாங்கி சாப்பிடறதுக்கு வானத்துல இருந்து தேவர்கள் வந்து கியூ கட்டி நிக்கிறாங்க. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். காணவர்கள் விழியறிந்து வானவரை அழைப்பர், ககன சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். ஏ அப்பா, அருவின்னு பேருங்க. நீர்வீழ்ச்சின்னா அவனை வெட்டி வெயில்ல போட. நீருக்கு ஏது வீழ்ச்சி? அது ஃபால்ஸ் என்கின்ற ஆங்கில மொழியினுடைய தமிழாக்கம். நீருக்கு வீழ்ச்சி கிடையாது, நீர் எழுச்சி. அது எழுந்து நிற்குமாறு நான் வைரமுத்து. அருவி, தேன் அருவி அப்படி பாயுது. கீழந்து அந்த அல பரண்டு போய் வானத்துல மோதுதான். வானத்துல அந்த குதிரைகளை ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறானா சூரியன். அந்த தண்ணி பட்டு அந்த குதிரையினுடைய காலம், அந்த தேர் சக்கரம் அப்படி வழுக்கிருச்சான். தேனருவி திரை எழும்பி வானின் வழி ஒழுகும், செங்கதிரோன் பறிக்காலும் தேர்க்காலும் வழுகும். கூனலிலம் பிறை முடித்த வேணி அலங்காரர், குற்றால திரிகூட மலை எங்கள் மலை என்றான் திரிகூட ராசப்ப கவிராய். ஒன்னு சொல்றேங்க, இந்த இனம் வாழும். 89 பிடிச்சிருக்கோம்ல, விடமாட்டோம், வாழ விடுவோம். வாழ விடாதவர்களை விடமாட்டோம், பிடிச்சு வச்சிருப்போம். எல்லாரும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கேமரா ஆன் பண்ணுங்க. மைண்ட்ல ஒரு கேமரா இருக்குல்ல, டக்குன்னு ஆன் பண்ணுங்க. சொல்றேன், ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன், வருது சொல்லணும்னு. ஆன் பண்ணுங்க. ஒரு பொட்டல் காடு, ஒரு மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. தட்டு தடுமாறி ஓடிக்கொண்டிருக்கிறது மான், ஒற்றை மான் ஓடிக்கொண்டிருக்கிறது. பின்னால் திரும்பி பார்த்தால் ஒரு வேடுவன் நின்று கொண்டிருக்கிறார், அம்பு வைத்துக் கொண்டு. பயந்து பயந்து ஓடுகின்ற மான் என்ன செய்வது என்று தெரியாமல், ஒரு மரத்தினுடைய ஒரே மரம் இருக்கிறது, அந்த மரத்தின் நிழலில் நிற்கிறது. கால்கள் எல்லாம் நடுங்க நின்று கொண்டிருக்கிறது மான். திரும்பி திரும்பி பார்க்கிறது. சற்று தூரம் தான் காடு. இதோ நுழைந்து விடலாம் என்று காலடி எடுத்து வைக்கின்ற பொழுது காடு தீப்பற்றி எரிகிறது. சரி, அந்த புறம் போய்விடலாம் என்று இப்படி திரும்புகின்ற பொழுது அங்கே காட்டில் இருந்து தப்பி வந்த ஒரு புலி காத்திருக்கிறது. என்ன செய்வது? இந்த பக்கம் போகலாம் என்று இந்த பக்கம் திரும்பினால் அங்கே பேர் இடி ஒன்று இடிக்கிறது. பயந்து விதி விதிர்த்து கொண்ட அந்த மான் கொஞ்ச நேரம் நிற்கிறது. அதற்கு பிரசவ வலி. இவ்வளவு பேராபத்துகளோடு இருக்கக்கூடிய அந்த மான் தன் புத்தியிடம் பேசுகிறது. நான் என்ன செய்வது? அதன் புத்தி அதனிடம் சொன்னது, காட்டிற்குள் போய் அழிய போகிறாயா? மானிடம் போய் அந்த புலியிடம் போய் சாக போகிறாயா? அல்லது வேடையிடம் போய் செத்து போக போகிறாயா? அல்லது இடிக்கு பலியாக போகிறாயா? பயப்படாதே, நில். இயற்கை உனக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரே ஒரு கடமை இருக்கிறது, இந்த குட்டியை ஈனுவது. அதில் மட்டும் கவனத்தை செலுத்து, பிறகு பார்த்துக் கொள்ளலாம்.
அது உடனடியாக தன்னுடைய குட்டியை ஈனக்கூடிய அந்த இயற்கை தந்த அந்த கடமையை செய்கிறது. அந்த கடமையை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் அதை பார்க்கிறான் வேடன். பார்க்கின்ற பொழுது நாம் எல்லாம் தான் வேடர்கள். அதை பார்க்கின்ற பொழுது மனம் என்னமோ செய்கிறது. அப்படியே அந்த பிரசவம் ஆகிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த மானை பார்த்த வேடன் கொஞ்சம் திரும்பி பார்க்கிறான். அங்கே புலி நிற்கிறது. இந்த புலி அந்த பிரசவ வாடைக்கு வந்துவிடக் கூடாது என்பதற்காக நேராக அம்பை திருப்பி அங்கே எய்கிறான். புலி காயம்படுகிறது. காயம்பட்ட புலி வேடனை துரத்துகிறது. 2 ஆபத்தும் காலி. அங்கே இடி இடித்ததில்லையா, பெருமழை பெய்கிறது. பெருகிய மழை காட்டு தீயை அணைக்கிறது. இவ்வளவுதான் மீது கிடையாது. ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். தமிழ் எவ்வளவு ருசியானதுன்றதை சொல்லிட்டு போறேன். தமிழ் அழகாக பேசுகின்றவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ருசிச்சு ருசிச்சு மென்னு மென்னு ரசிச்சு ரசிச்சு பேசுறவங்களை தூக்கி மேல நிறுத்துங்க. மற்றவர்களை நகைப்புக்குள்ளாக்கி ஆபாசமான விஷயங்களை பேசுகின்றவர்களை புறம் தள்ளுங்கள். தமிழ் ரொம்ப உயர்வானதுங்க, ரொம்ப அற்புதமானது. பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட. ஒரு பொண்ணு பந்தாடுறாங்க. என்ன பொண்ணு பந்தாடுறா, அழகா ஆடுறா, பந்தாடுறா, குறவஞ்சி பேசுது. பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு புரண்டாட உடல் மங்குலில் வண்டு கலைந்தது கண்டு மதன் சிலை வண்டோட இனி இங்கிது கண்டு என்படும் என்படும் என்றிடை திண்டாட உயர் பங்கைய மங்கை வசந்த சவுந்தரி பந்து பயின்றாட. பந்தாடுறாங்க ஒரு பொண்ணு. அவ கண்ணு மீன் மாதிரி இருக்குதான். அந்த மீன் இந்த காதுல இருக்கக்கூடிய குழை இருக்குல்ல, அதுல வந்து அப்படி பார்த்துட்டு போதான். பொங்கிய பொங்கு கனங்குழை மண்டிய கெண்டை புரண்டு அப்படி எழுதுவாங்க. தமிழ் ருசியானது. அதை கெடுக்கிறோம். உங்களுடைய விரலை நறுக்கணும். தமிழ் எவ்வளவு ருசி. நான் ஏன் தெரியுமா ருசி ருசி ருசின்னு சொல்றேன்? ருசிச்சு பார்த்து சொல்றீங்க. ருசிச்சு பார்த்து சொல்றேன். நான் உருது பேசுறேன் தானே, எனக்கு ஆங்கிலம் சரளமாக பேச தெரியும், எனக்கு அரபி தெரியும், ஆனால் ஹிந்தி தெரியுங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு சொல்றேங்க. யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் கிடையாதுங்க. தமிழ் மொழி போல் இனிமையானது கிடையாது. அந்த தமிழை இந்த சமூகத்திற்கு ருசிக்க தரக்கூடிய வாய்ப்பு நாம் ஏற்படுத்தி ஆக வேண்டும். பாரதி என்றால் எந்த ஒரு இனத்திடம் இருந்து மொழி அபகரிக்கப்படுகிறதோ அப்பொழுது அது தாழ்ச்சி அடையும். அப்பொழுது தாழ்ச்சி அடையும். இனத்தில் இருந்து மொழி அபகரிக்கப்பட அனுமதிக்க கூடாது. நாம் தமிழை ருசிக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன். இப்பொழுது பாகுபலின்னு ஒரு படம் வந்ததுங்க. அந்த படத்தை இயக்கிய இயக்குனர் தமிழர் கிடையாது. அவர் ஒரு தெலுங்கர். அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். நான் விகடனில் வாசித்தேன். அந்த பேட்டியில் அவர் சொல்லுகின்ற பொழுது நான் ஒரு நிமிஷம் சட்டுன்னு எழுந்திருச்சு நின்னேன். அவர் சொன்னாராம், அந்த படத்தினுடைய வசன கர்த்தாவை அழைத்து சொன்னாராம், நீங்க எப்படி இந்த படத்துக்கு வசனம் எழுதணும் தெரியுமா? கம்ப ராமாயணத்துல கம்பன் அயோத்தியா காண்டத்துல ஒரு வரி குறிப்பிடுவான். இது யார் சொல்றது? ஒரு தெலுங்கன். தெலுங்கன் சொன்னான், நான் ராமாயணம் என்று அதை கருதவில்லை, கம்ப ராமாயணம் என்பதற்காக கம்பனினுடைய கவிதைகளுக்காக அதை பேசுகிறேன். அவர் சொல்லுகிறார், கம்பன் தன்னுடைய அயோத்தியா காண்டத்தில் ஒரு வரி எழுதியிருப்பான், இந்த தேசத்தில் வீரர்களின் அம்புகளும் பெண்களின் கண்களும் குறி தவறுவதே இல்லை என்று எழுதியிருப்பான். அப்படி நீ இந்த வசனங்களை எழுத வேண்டும் என்று அவன் சொன்னானாம். கம்பராமாயணத்தின் யுத்த காண்டத்தை படிக்காமல் பாகுபலி என்கின்ற படத்தை ஒருவன் எடுத்திருக்கவே முடியாது என்பதுதான் நிதர்சனம். நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய தமிழ் இலக்கியங்களை, பேர் இலக்கியங்களை நாம் வாழ வைக்க வேண்டும். நாம் அதை நம்முடைய அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செலுத்த வேண்டும் என்பதுதான் இந்த பிறந்த நாளில் இந்த தமிழச்சியினுடைய வேறு வேண்டுகோளாக இருக்கிறது. நம் குழந்தைகளுக்கு தமிழை அறிமுகப்படுத்துவோம், அவர்களுக்கு தமிழை கொண்டு செலுத்துவோம்.